மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவராக இருந்தப்ப 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது நம்மால் வாக்குறுதிகளை கொடுத்தாரு, கணக்கே இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் திரு விஜய் அவர்கள் பெண்களுக்கு 2500 ரூபா கொடுப்பங்க, 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பங்க, தமிழ்நாடு முழுக்க பெண்கள் எந்த பேருந்தில் ஏறினாலும் இலவசமாக பயணிக்கலாங்க, நான் எல்லா பெண்களுக்கும் ஒரு அண்ணனாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சுன்னா 1 சவரன் தங்க நகையும் பட்டு புடவையும் கொடுப்பேங்க, ஒரு தாய் மாமனாக இருந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்கம் கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்புன்றது உங்கள் ஊர் அறிவிப்பு இல்லை, எங்கள் ஊர் அறிவிப்பு இல்லை, உலகமாக அறிவிப்புன்றது. அந்த அறிவிப்பு அந்த சமயத்தில் பல பேர் பேசியிருந்தாங்க, நாமளும் பேசியிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றினா 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருக்காது, கடநாடு சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முந்தைய காணொலிகளில் பேசியிருந்தோம். அதே மாதிரியே திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் கணக்கே எல்லாம் வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக ஆயிட்டார். அதனால் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாள்லேயே எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகும் கூட எங்களுக்கு கொஞ்ச கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்ததுனால திரு விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன எந்த திட்டங்களையுமே இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றவே மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் தான் சொன்ன ஒரு திட்டங்களாக அறிவிச்சுட்டே வராரு. மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அண்ணாதுரை அவர்களோட பிறந்த நாளிலிருந்து தாய் மாமன் தங்க முதல திட்டத்தை திரு விஜய் அவர்கள் தொடங்க போகிறாரு. இதுக்காக திரு விஜய் அவர்கள் தாலுகாஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு, கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அப்படின்றத வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் தாய் மாமன் தங்க முதல திட்டத்தை தொடங்க போகிறாரு. அதே மாதிரி அண்ணன் சீருக்காகவும் திரு விஜய் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்கிட்டாரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தையும் அண்ணன் சீர்திட்டத்தையும் தொடங்கி வச்ச பிறகு இப்போ திரு விஜய் அவர்கள் 110 விதியின் கீழே என்ன அறிவிச்சிருக்காரு, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஆனால் அது இப்போ அன்னபூரணி சூப்பர் 6 இல்லை, அன்னபூரணி சூப்பர் 3 திட்டத்தை திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து பெண்களுக்கும் அப்படின்றத தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி மாற்றிருந்தார். அதே மாதிரியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா 500 யூனிட்டுக்கு கம்மியாக பயன்படுத்தினோம்னா 200 யூனிட் ஃப்ரீ, அதுவே 500 யூனிட்டுக்கு அதிகமாக போச்சுன்னா 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதே மாதிரியே இப்போ திரு விஜய் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காரு, அன்னபூரணி சூப்பர் 6ன்னு சொன்னவர் நிதிநிலை சரியில்லாத காரணத்தினால அன்னபூரணி சூப்பர் 3, அதுவும் 2027 பொங்கல்ல இருந்து இந்த அன்னபூரணி சூப்பர் 3 திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்காரு. இதையே பல பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 3 சிலிண்டர் யாருக்கு, வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற குடும்பங்களுக்கு தான் இந்த 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் எல்லார் வீட்டுக்குமே 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னப்போ பல பேர் அதை எதிர்த்திருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, திரு விஜய் அவர்களோட இந்த முடிவு சரி, ஏன்னா ஒரு குடும்பம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாகவே ஏழை எளிய குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க போகிறதில்ல. அதனால் அவங்க கண்டிப்பாகவே அவங்களுக்கு 200 யூனிட்டும் இலவசமாக கொடுக்கக்கூடாது, இப்போ கொடுத்துட்டு வர 100 யூனிட்டை கூட இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னும் வெளிப்படைத்தன்மையோட பேசுகிறோம்னா
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலவச மின்சாரன்றது யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு வர இந்த 200 யூனிட் மின்சாரத்தை தடுத்து நிறுத்தினாங்கன்னா என்னோட மாத செலவுமே கூட கண்டிப்பாகவே அதிகமாகும் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பயன்படுத்துகிற மின்சாரமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பயன்படுத்துகிற சிலிண்டராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் போகிற போக்குவரத்து செலவுலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அவங்கவுங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அந்த பணத்தின் மூலமாக மின்சாரம், சிலிண்டர், போக்குவரத்துன்னு சொல்லி அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்க பூர்த்தி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அரசாங்கம் பேருந்தை இலவசமாக கொடுக்கும், அரசாங்கம் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கும், அரசாங்கம் எரிகாற்று உருளையை இலவசமாக கொடுக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும்னு சொல்லி மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்கன்னா அவங்க உழைக்க மாட்டாங்க. அவங்க உழைப்பை விட்டுட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த வகையில் இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அனைத்து குடும்பங்களுக்கும் 6 எரிகாற்று உருளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நிதிநிலை சரியில்லாத காரணத்தினால 3 எரிகாற்று உருளைன்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 எரிகாற்று உருளையுமே கூட 2.5 லட்சத்துக்கு கம்மியாக ஆண்டு வருமானம் இருக்க குடும்பங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை நான் கண்டிப்பாகவே வரவேற்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் பயன்படுத்துகிற எரிகாற்று உருளையை அவங்கவுங்க தான் காசு போட்டு வாங்கிக்கணும். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு 2.5 லட்சத்துக்கு கம்மியாக ஆண்டு வருமானம் இருக்க மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. மேலும் நான் இந்த காணொலியோட தொடக்கத்தில் பேசியிருந்தா மாதிரியே திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அப்படி திரு விஜய் அவர்கள் அறிவித்த ஒரு இலவச திட்டங்களை கூட திரு விஜய் அவர்கள் இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றலைனா கூட எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நான் வாங்கின கடனை நான் தான் அடைக்கணும். அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாகவே கடன் வாங்கினவங்க தான் அந்த கடனை அடைக்கணும். நான் போடுற உடையை நான் தான் பணம் கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி என்னோட உறைவிடத்தையும் நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உருவாக்கிக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணணும்? கல்வி, மருத்துவம், குடிநீரை இலவசமாக கொடுக்கணும். அதே மாதிரி லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு இருக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதுதான் அரசாங்கத்தோட கடமை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அனைத்து குடும்பங்களுக்கும் 200 அலகு மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு 200 அலகு மின்சாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அனைத்து குடும்பங்களுக்கும் 6 எரிகாற்று உருளை இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 எரிகாற்று உருளை இலவசம், அதுவும் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக ஆண்டு வருமானம் இருக்க குடும்பங்களுக்கு தான் இலவசம்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் இத்தனை சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படியே கோட்டை அழிச்சிட்டு வேறு மாதிரி புதிய கோட்டை திரு விஜய் அவர்கள் போட்டிருந்தார். இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அறிவித்த வாக்குறுதி ஒரு மாதிரியும் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுற திட்டம் வேறு மாதிரி இருந்தால் இதை திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் அவர் அறிவித்த ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றலாம் கூட எனக்கு சுத்தமாக கவலையே இல்லை. ஆனால் இதே மாதிரி திரு விஜய் அவர்கள் மாற்றி மாற்றி திட்டங்களை அறிவிச்சிட்டு வந்தாருன்னா அது திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மழை வந்தால் யார் காரணம்? கடவுளின் குழந்தை விஜய் அவர்கள் தான் காரணம். தமிழ்நாட்டில் வெயில் அடித்தா யார் காரணம்? கடவுளின் குழந்தை திரு விஜய் அவர்கள் தான் காரணம். தமிழ்நாடு இன்னைக்கு தளபதி நாடாக மாறி இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தான் காரணம்னு சொல்லி தமிழ்நாட்டில் எது நடந்தாலுமே திரு விஜய் அவர்கள் தான் காரணம். அதாவது தமிழ்நாட்டில் என்ன நல்லது நடந்தாலுமே அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தான் காரணம்னு சொல்லி தமிழ்நாட்டில் அவருக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர் மட்டும் இல்லை, அந்த 1.25 கோடிக்கும் அதிகமான மக்கள், அதிகமான வாக்காளர்கள் திரு விஜய் அவர்களை மலை போல் நம்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்தோட பேரை மாற்றி வெற்றி பயணம் என்ற பேரில் தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்தில் பெண்கள் ஏறினாலும் இலவசம் அப்படின்ற திட்டத்தை 110 விதியின் கீழே சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே திரு விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார், இப்போ நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லி எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த வெற்றி பயணம் திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் இந்தந்த பேருந்துகள்லாம் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு பட்டியலை சொல்லியிருந்தார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு தான் இப்போவும் சொல்கிறேன், இந்த திட்டம் கண்டிப்பாகவே தேவையில்லாத திட்டம் தான்.
யாராக இருந்தாலும் அவங்க பேருந்தில் பயணிக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அந்த காசின் மூலமாக பயணச்சீட்டு வாங்கி தான் பயணிக்கணும். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு பையனாக இருந்து, ஒரு தம்பியாக இருந்து, ஒரு தாய் மாமனாக இருந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அக்டோபர் 2ஆம் தேதி இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு தான் இந்த திட்டம் திமுக ஆட்சியில் மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தை விட்டுருந்தாங்க. ஆனால் பேருந்து எத்தனை பேருந்து விட்டுருந்தாங்க? 2 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து, 3 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்துன்னு சொல்லி பெண்கள் எல்லாரும் அந்த பேருந்து எப்போ வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. அப்படி பெண்கள் இலவச பேருந்துக்காக காத்துட்டு இருந்ததோட மட்டும் இல்லாமல் அந்த பேருந்தில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட அந்த பேருந்தே சாயிற அளவுக்கு அந்த பேருந்தில் கூட்டத்தை ஏற்றிருந்தாங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நாம் எல்லாரும் பார்த்துருப்போம். தீய சக்தி ஆட்சியில் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் தந்துட்டு இருக்க ஆட்சின்றது தூய சக்தி ஆட்சி. அப்படி இருக்கிறதுனால தூய சக்தியான திரு விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணத்தை எப்படி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த போகிறாருன்றத நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து திரு விஜய் அவர்கள் 110 விதியின் கீழே பரந்தூரில் விமான நிலையம் கட்ட போகிறது இல்லை அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. பரந்தூரில் விமான நிலையம் இல்லைன்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவித்த உடனே பரந்தூரை சுற்றி வாழ்கிற பல்வேறு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுறதா செய்திகள் வந்திருக்கு. ஆனால் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை நாங்கள் விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்றத அறிவித்தார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பரந்தூரில் விமான நிலையம் இல்லைங்க. ஆனால் புதுசாக நாங்கள் கண்டிப்பாகவே விமான நிலையம் கட்டுவோம், அதுக்கு நாங்கள் புதிய இடத்த தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. பரந்தூர் மக்கள் இப்போ பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. ஏற்கனவே பல பேர் சொன்ன மாதிரியே இப்போ தமிழ்நாட்டில் எங்கே ஒரு புதுசாக ஒரு விமான நிலையம் கட்டினாலுமே அதுக்கு நீர்நிலைகளை அழிக்கணும், விவசாய நிலங்களை அகற்றணும், பொதுமக்களை அங்கேருந்து வேறு இடத்துக்கு இடமாற்றணும்னு சொல்லி இது எல்லாத்தையும் கண்டிப்பாகவே பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிறதுனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் விவசாய நிலங்கள் பாதிப்படையாமல் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாமல் எப்படி புதுசாக ஒரு விமான நிலையத்தை கட்ட போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களோட தூய சக்தி ஆட்சியில் புதிய விமான நிலையத்துக்கு எந்த இடத்துல நிலத்தை கையகப்படுத்த போகிறாங்க, அப்படி அந்த இடத்துல இருக்க பொதுமக்கள் என்ன மரண போராட்டத்தை முன்வைக்க போகிறாங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பற்றி நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.